வெல்கம் டு எம்ஹெச் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது திருப்பதியில் வந்து இப்போ செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஏன் இந்த மாற்றங்கள் செய்கிறாங்க, இத்தனை வருஷமாக அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது, ஸோ எந்த சேஞ்சஸ் எல்லாம் அங்கே திருப்பதியில் பண்ண போகிறாங்க, ஸோ தரிசனம் டைமிங் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, அண்ட் வந்து டிக்கெட் புக்கிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎம்மாக வந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடந்த சில 5 வருடங்களா பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதியில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இத வந்து நீங்க திருப்பதி ரெகுலரா போயிருக்கீங்க. ஸோ எப்படி சொல்றதுன்னா, இப்போ இயர்லி 2 வைஸ் ஆர் 3 டைம் அந்த மாரிலாம் போயிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷம், அதாவது லாஸ்ட் 5 வருஷமா எந்த மாரிலாம் இருந்தது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். லைக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லட்டு ப்ராப்பரான ஒரு கியூ வரிசை இல்ல. ஸோ எல்லா இடத்துலயும் திறந்து இருந்தாலும், ஒரு சில இடத்துல வந்து இங்க தரமாட்டோம், அந்த கவுண்டர் போங்க. அப்புறமா வந்து ஒரு சில கவுண்டர் மூடி வச்சுருவாங்க. ஸோ ஒரே லைன்ல வந்து ஒட்டுமொத்த பேரா 4 லைனா நிக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ சாப்பாடு. இந்த சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரைஸ் வந்து வேகாம இருக்கிற மாரியும், அப்புறம் அங்க சப்ளை பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு இன்னொரு தடவ சாம்பார் வேணும்னா, ஏன் ஃபர்ஸ்ட்டே வரும்போது வந்து வாங்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது. ஸோ என்னன்னா, பீப்பிள வந்து அப்ரோச் பண்ற விதம். ஸோ அந்த விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஞ்சஸ் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. பட் என்னன்னா, இப்ப சந்திரபாபு நாயுடு வந்துட்ட அப்புறமா என்னென்னலாம் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டிராபேக்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றத சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்துல வந்து சாப்பாடு வேகல. அப்புறம் வந்து பீப்பிள்ஸ் கிட்ட கரெக்டான அப்ரோச் பண்றதுல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, பஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சம்மர் டைம்ல இத்தனை இத்தனை கோடி பேர் வராங்க அப்படின்றது அவங்க நிர்வாகத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல, ஸோ போதுமான அளவு பஸ் வசதிய வந்து ஆந்திரா கவர்மெண்ட் பண்ணி தரதில்ல. ஸோ வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட்டம் வராங்க, கன்ஃபார்மா வந்து நம்மளுக்கு இத்தனை பேர் வேணும், இத்தனை பஸ்ஸஸ் வேணும் அப்படின்றது வந்து கோயில் நிர்வாகத்துக்கு நல்லாவே தெரியும். அந்த கோவில் நிர்வாகத்த ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த கவர்மெண்ட், லைக் வந்து இப்போ கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணல அப்படின்றது தான் என்ன பொறுத்தவரையும் நானும் அஃபிஷியலா சொல்றேன். ஏன்னா, நெறைய விஷயம் அவர் நல்லது பண்ணியிருக்காரு. லைக் வந்து இந்த எஜுகேஷன் விஷயம், இந்த வயசானவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் குடுக்குறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஆந்திரால வந்து எஜுகேஷன மேம்படுத்துனதே பார்த்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்சி தான். ஸோ அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ எல்லா கிளாஸஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர வச்சு தான் சொல்லிக் குடுக்குறாங்க. லைக் வந்து 3லேருந்து 4த், 5த் இந்த மாரி 5த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே லைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கும்போது, ஏன் இந்த கோவிலை மட்டும் நிர்வாகம் கரெக்டாக பண்ணலை அப்படின்றது எனக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. ஸோ நானும் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த பட்சத்தில் ஸோ திருப்பதி போயிருக்கிறவங்க இந்த 5 வருஷத்தில் நிறையவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. லைக் வந்து கீழ் திருப்பதியில் அந்த 3 இடத்துல அந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குவாங்க. அது எவ்வளோ கூட்டம் இருக்கும். லைக் வந்து ஒரு 9,000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அடுத்த நாள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,000 4,000 கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வந்து அங்கே ஆட்சி புரியும் போது பர் டேக்கு 25,000 டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு கொடுப்பாங்க. அப்புறமா வந்து இப்போ மண்டேனா 25, டியூஸ்டே 15, வெட்னஸ்டே 25, அப்புறம் தேர்ஸ்டே ஒரு 20, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 20, சாட்டர்டே அண்ட் சண்டேல பார்த்தீங்கன்னா 25 அபோவ் கூட ஃப்ரீ தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டு எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கோயில் நிர்வாகம் வந்து ஒரு வேற லெவலான ஒரு நிர்வாகமாக இருந்தது. அது வேற இல்லாமல் பீப்புள்ஸ்க்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ ஓரளவுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இருந்த ஒரு திருப்பதி கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பீப்புள்ன்றது நான் மட்டும் இல்லைங்க. இப்போ வீடியோ பார்த்துன்னு இருக்கிறேன், நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஏன் இந்த மாதிரி கோவில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதாவது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது நான் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நான் சொல்கிற விஷயம் நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்க. லைக் வந்து கோவில் நிர்வாகம் கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. லைக் வந்து இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பட்டி இருக்குது பார்த்தீங்களா, பட்டியில் வந்து உட்கார வச்சுருவாங்க. லைக் வந்து ஒரு மினிமம் 5 ஹவர்ஸ் உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது லஞ்சு கூட பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எப்படின்னா, இப்போ 5 ஹவர் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு திருப்பியும் ஒரு 2 ஹவர் அப்படியே இருந்துடுறோம். அதுக்கடுத்து திறந்து விட்டாங்கன்னா லைனில் போகும்போது நமக்கு டயர்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு பசி எடுக்கும். ஆனால் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா,
உள்ளே போய் உக்காந்த உடனே ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில், அதாவது ஒரு பட்டி ஃபுல் ஆகிட்டு கேட்டை மூட்டாங்க அப்படின்னா அடுத்த பட்டியில் தான் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜனங்களை வந்து வர வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பட்டியில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த 5 இயர்ஸுக்கு ஒரே தடவை தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாமல் லைனில் போகிறவங்க ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகுதுன்னா அந்த லைனில் இன்பிட்வீன் கேப்பில் வந்து பால், இந்த தண்ணி இதெல்லாம் கொடுக்குற ஒரு ஸ்கீம் வந்து அந்த இடத்துல நிறையவே பண்ணியிருந்தாங்க கோயில் நிர்வாகம். பட் இந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட இல்லைங்க. பாலெல்லாம் எங்கேயோ கொடுக்குறதில்ல. ஸோ எங்கேயோ ரேரு, எப்பயாவது ஒரு தடவை தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்கெல்லாம் பீப்புள்ஸும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியாவிலும் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்துன்னு இருந்த நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றமே நடந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சிஎம்மாக பதவி ஏற்றுட்ட அப்புறமா ஃபஸ்ட்டு கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போகிறாரு. போய் கோயில் சாமியை பார்த்துட்டு ஃபேமிலியோடு வர அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் திருப்பதிக்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க. கோவில் நிர்வாகத்தை நான் டோட்டலாக மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய பணி என்ன அப்படின்னா, இந்த கோவில் நிர்வாகத்தை சீரமைக்கிறது தான். லைக் வந்து போதைப் பொருள், கஞ்சா, அப்புறமா வந்து இந்த ஒரு தப்பான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் வந்து லைக் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா திருப்பதியில் மேலே நடக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே அலோ பண்ணாமல் இருந்தோம். பட் இப்போ வந்து அது நிறையா அந்த இடத்துல வந்து அலையிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறையா நடக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஒழிக்க போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம், இப்போ இருக்கிற நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சரியில்லை. ஸோ நிறையவே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்கிறாரு. ஸோ எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, கோவிலை நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாற்றுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, திருப்பதிக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக 4 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு எல்லோரும் 4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்டி டோக்கனில் தான் போய் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தை நான் ஃபஸ்ட்டு மாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறது அது கரெக்டாக நார்மலாக நடக்கும். பட் இந்த 300, 500, 1000 டிக்கெட் புக் பண்ணுறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே தடவை தான். அந்த மாதம் முடிஞ்சுன்னா அடுத்த மாதத்துல தான் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு எப்படி விலைக்குன்னா, இப்போது ஜூன் நடக்குதுங்க, ஜூன் 18 வச்சுக்கோங்க. ஜூன் 18னா இந்த ஜூலை மாதத்துக்கு இந்த மாதம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜூலை மாதம் வந்தவொடனே ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் மாதத்துக்கு அந்த மாதத்துக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணி அதை முடிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா திருப்பதிக்கு போக வேண்டியவங்க நிறைய பேர் வந்து அடுத்த மாதம் போகலான்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க 4 மாதம் ஓப்பன் பண்ணுறதுனால எல்லாம் புக் பண்ணிவிட்டு 4 மாதம் எஸ்ஐடி டோக்கனில் தான் வந்து பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாகுது. ஸோ அந்த ஒரு ஸ்கீம் வந்து வரவேற்கத்தக்கது. அது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற இடத்துல வந்து நிர்வாகிகளை நான் மாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படின்னா, கவர்மெண்ட் இப்போ ஆந்திரா கவர்மெண்ட் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஒரு நிர்வாகத்தை அலோகேட் பண்ணுவாங்க. அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் தான் ஐயரு, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும். ஆனால் ஸ்டாஃப் எல்லாம் ஒன்று தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கோவில் நிர்வாகம்னு ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிர்வாகத்தை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதை உடனே கோவில் நிர்வாகம், அதாவது ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாருமே தானாக ராஜினாமா செய்கிறாங்க. மீன்ஸ் என்னென்னா, நிர்வாகத்திலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ நாங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா, தெலுங்கானா, அதாவது சந்திரபாபு நாயுடைய கவர்மெண்ட் நிர்வாகத்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஓவர்டேக் எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த கோவில் நிர்வாகத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்னு அவர் சொல்கிறாருன்னா, போதைப் பொருள் வந்து மொத்தமாக தடுப்போம். மேலே சாப்பாடு விஷயம் வந்து கரெக்டாக நடக்கும் இனிமேல். ஸோ கோயிலுக்கு வரவங்க தரிசனம் மேக்ஸிமம் ஃப்ரீ தரிசனம் வந்தால் கூட 5 to 6 ஹவர்ஸில் பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து இன்னும் ப்ராஜெக்ட் வந்து பெருசு பண்ணுவோம். லைக் வந்து இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை அந்த பட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஜனங்களை ஸோ கரெக்டாக விடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் அஃபிஷியலாக என்ன சொல்கிறேன்னா, எனக்குமே அந்த ஃபீல் இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நான் நிறையவே திருப்பதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக போயிட்டு எப்படா சாமியை பார்ப்போம், சாமியை பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மனசு அங்கே போனோடனே ஒரு மாதிரி ஆயிடுது. பட் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது திருப்தியாக இருக்குது. பட் அந்த சாமியை பார்க்குற வரையும் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ அந்த மாற்றம் எதுக்கு வந்தது அப்படின்றது தான் இப்போ சந்திரபாபு நாயுடு கொஸ்டின் எழுப்பிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா சர்வதரிசனத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நேராக மேலே போயிட்டு சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கீழே படிக்கட்டுலேருந்து ஏறி போகிறவங்களுக்கு முன்னெல்லாம் ஒரு ஸ்கீம் இருக்கும். என்னென்னா, கீழேருந்து ஏறி போதால் எந்த டோக்கனுமே நீங்கள் வாங்க தேவையில்லைங்க. இப்போது ஃபஸ்ட்டு படிக்கட்டுலேருந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு பாதி படிக்கட்டில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து கரெக்டாக தான் படியெல்லாம் ஏறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு லைன் அலோகேட் பண்ணிவிட்டு
அந்த லைனில் வந்து சாமி தரிசனம் பார்க்க விடுவாங்க. லைக் வந்து இப்போ எப்படின்னா ஒரு ரூ. 500 டிக்கெட்டுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கீழேருந்து ஏறி வந்தவங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது இப்போ டோட்டலாகவே இல்லை. என்னன்னா மேலே ஏறி போகிறவங்களும் கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் ஏறி போகணும். அந்த எஸ்எஸ்டி டோக்கனில் இருக்கிற டைமிங் தான் நீங்கள் போகணும். நீங்கள் ஏறி போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி. ஸோ பக்தர்கள் தங்களுடைய பக்தியை காமிக்கிற அந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு சீட் அலோகேஷன் வந்து திருப்பதியில் பண்ண கிடையாது கடந்த ஒரு 5 வருஷமாக. இப்போ வந்து அதை நான் திருப்பியும் நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஏறி போனால் கூட நம்ம நார்மலாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தானே போனோம். ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிறைய பேர் ஏறி போகாமல் பஸ்ஸில் போகிற மாதிரி கூட இருக்காங்க. சார் நான் இன்னொருத்தர் என்னன்னா எனக்கு தரிசனம் பார்க்க டைம் ஆனால் கூட பரவாயில்ல, என்னுடைய பக்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஏறி போகிறாங்க. அவங்களாம் அப்ரிஷியேட் பண்ண விஷயம். பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, இந்த புக்கிங் சிஸ்டம் டிக்கெட் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் பிஃபோராக 1 மந்த் 2 மந்த் மட்டும் தான் பண்ணுவேன். 4 மந்த்துக்கு நான் அலோலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அது ஒன்று. சாப்பாடை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வேகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. கோவில் நிர்வாகம் வந்து பீப்புள்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுற விதம் டோட்டலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள்கிட்ட பணிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து ஒரு சில டைம்லலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. குளத்தில் முழுக போக முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ குளம் வந்து எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியை அதிகப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அந்த லட்டு கொடுக்குற அந்த புதுசாக அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பில்டிங், அந்த பில்டிங்கில் எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும் லட்டு கவுண்டர். இப்போ நம்மலாம் போனோம்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். மீதி கவுண்டர்லாம் மூடிடுவாங்க. ஸோ அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் லைன் நின்றுட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எத்தனை கவுண்டர் இருக்கோ அத்தனை கவுண்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு திருப்பதி வந்து கிரியேட் ஆக போகுது அடுத்த 6 மாதத்தில். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுடைய மனசு என்ன, அதாவது நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இப்போ அந்த சேஞ்சஸ் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.